வணக்கம். ஐ எம் அட்வொகேட் திருவேங்கடம். இருசக்கர வாகன விபத்து, 4 சக்கர வாகன விபத்துக்களில் விபத்தை ஏற்படுத்தி உயிரிழப்பு ஏற்படுத்தினால் அதற்காக அந்த குற்றம் பெயிலபிள் அஃபென்ஸுங்க. உங்க மேல எஃப்ஐஆர் போட்டாலுமே உங்கள காவல் நிலையத்திலேயே பெயில்ல விடணும். அல்லது நீதிமன்றத்தில் பெயில்ல விட்டுருவாங்க, ஜாமீன்ல விட்டுருவாங்க. அந்த சூழ்நிலையில் நீங்கள் செய்ய வேண்டியது முடிந்தவரை உங்களுக்கென்று ஒரு தனியான நல்ல அனுபவமுள்ள வழக்கறிஞர்களை வைத்துக் கொள்ள வேண்டும். காவல் நிலையத்திலேயே ஒரு வழக்கறிஞரை கைகாட்டினால் அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். உங்களுக்கு அதிக இழப்பை ஏற்படுத்துவார்கள். அவர்கள் அதிகபட்சம் எஃப்ஐஆர் மட்டும்தான் போட முடியும். வழக்கை நீதிமன்றத்திற்கு தான் அனுப்ப முடியும். உங்களை எந்த விதத்திலும் மிரட்ட முடியாது. இதில் பெரும்பாலும் டிரைவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அவர் காவல் நிலையத்தில் சொல்லும் வழக்கறிஞர்களிடம் வழக்கை கொடுத்து அவசரமாக பயந்து கொண்டு அதிக இழப்பை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். ஆகையால் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த வழக்கறிஞர்களை வைத்துக் கொள்ளுங்கள். அது பெயிலபிள் அஃபென்ஸுங்க. கண்டிப்பா ரிமாண்ட் பண்ண முடியாது. ரேரான கேஸுகளில் வேறு மாதிரியாக வழக்கு பதிவு செய்து தான் ரிமாண்ட் பண்ண முடியுமே ஒழிய, வாகன விபத்து ஏற்பட்டு அதனால் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டால் அது பெயிலபிள் அஃபென்ஸ், ஜாமீன் வரக்கூடிய குற்றம். அதை நீங்கள் பயப்படாமல் தைரியமாக பொறுமையாக சமாளியுங்கள். வாகனத்தை 1 நாள் 2 நாள் ஆர்டிஓ விசாரணைக்காக வைத்திருப்பார்கள். அதை வைத்து மிரட்டுவார்கள். ஜெயிலில் போட்டுருவேன், ரிமாண்ட் பண்ணி போடுவேன்னு சொல்லி மிரட்டினால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பொறுமையாக ஒரு நல்ல வழக்கறிஞரை, குற்றவியல் வழக்கறிஞரை, கிரிமினல் சைடில் பிராக்டிஸில் இருக்கக்கூடிய நல்ல வழக்கறிஞரை தேர்ந்தெடுத்து பொறுமையாக நீண்ட காலம் வழக்கறிஞராக இருப்பவர்களையோ அல்லது நல்ல வழக்கறிஞர் அனுபவம் உள்ளவர்களை தேர்ந்தெடுங்கள். காவல்துறையினர் சொல்லும் வழக்கறிஞரை தேர்ந்தெடுப்பதில் யோசித்து செயல்படுங்கள். வெளியே வர முடியும் என்று ஆசை காட்டி அல்லது அவர்கள் பாணியில் மிரட்டி அனுப்புவார்கள். அதை கண்டு பயப்படாதீர்கள். அதனால் உங்கள் வழக்கு பாதிக்கும், உங்களுக்கு இழப்பும் அதிகரிக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள்.